எங்க இந்த செஃப் ஒரு கோழியா எடுத்து வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காரு. அப்ப இந்த கோழி அந்த வெட்டுறதை பாக்குது. ஐயோ அடுத்து நாம தாண்டா என்னடா பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இந்த செஃப் அந்த கோழி எடுக்கும் போது கர்ரா ஒரு கடி அப்படின்னு கடிச்சு அங்கிருந்து குடு குடு குடுன்னு எல்லாரும் முன்னாடி ஓடி வந்து வெளியே நிக்குது. அப்பாடா தப்புச்சோண்டா அப்படின்னு நினைச்சாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் வெட்டுறதும் செத்ததுமாவே கிடக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா ஒரு வெறி நாய் வெறி குண்டு பாத்துட்டு இருக்கு. அங்க இந்த குடு குடு குடுன்னு ஓடுது. பின்னாடியே ஒருத்தர் கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. அந்த நாய் க்ளோஸ். அப்பா மகராச காப்பாத்திட்டாண்டா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நீ வாடா தங்கம் உனக்கு நான் வீடு தரேன் அப்படின்னு அந்த கோழியை அழுங்காப்புல தூக்கிட்டு போய் அவர் வீட்டுக்குள்ள வச்சு அதை அப்படியே தூங்க வைக்கிறாரு. அந்த கோழி அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த செஃப் என்ன பண்ணாரோ அதே மாதிரி படுக்க வச்சிருக்காரு. ஐயோ இவன் என்ன வெட்டுறதுக்கு தான் தூக்கிட்டு வந்தானா இங்க இருந்து அப்படியே தப்பிச்சு ஆணுமேடா அப்படின்னு யோசிக்கும் போது சதக்குன்னு ஒரு வெட்டிடுறாரு. அவ்வளவுதான் அந்த கோழி காலி. இது அப்படியே எல்லாத்தையும் உட்காந்து ஒரு பயவுல ஒரு வீடியோவா பாத்துட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு டிஷ்ஷும் வச்சிருக்கு. கோழியை வச்சு எதை செஞ்சிருக்காங்க. இப்ப இதை பார்த்துட்டு நான் எப்படா சாப்பிடுறது அப்படின்னு அந்த பயவுல யோசிச்சே உட்காந்துருக்காங்க. நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மேம் நெக்ஸ்ட் சந்திப்போம். டாடா பை பை.